ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட காரில் வர கம்ப்ளைண்ட்டை நீங்களாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது போக அது தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு வந்து என்னென்ன யூசேஜ், அது போக வந்து செலவுகள் வந்து பல வகையில் வந்து இதில் குறையலாம். அது போக வந்து டைமும் நிறையா வந்து சேவ் ஆகலாம். இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வந்து ஈஸியாக நீங்களே ஜட்ஜ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இங்கே நிறையா கஸ்டமர் நம்மகிட்ட கம்ப்ளைண்ட்டுக்காண்டி காரை கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது வந்து ஒரு பிரச்சனையில் வந்து கரெக்டாக வந்து அவங்களால சொல்ல தெரியாது. மொத்தத்தில் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்டை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் கிடையாது. ஆனால் வந்து டைம் வந்து டிலே ஆகும். பிரச்சனையை வந்து ஈஸியாக சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த பாயிண்ட் வியூவில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். பார்க்க ஆரம்பிக்கும் போது வந்து டக்குன்னு நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் கிடைக்கும். டக்குன்னு அதுக்கான தீர்வும் நம்மளால் டக்குன்னு செஞ்சு முடிக்க முடியும். இது வந்து ஒரு சிலர் வந்து கரெக்டாக வந்து சொல்ல தெரியாது. அதனால இந்த வீடியோ பண்ணுறதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சஸ்பென்ஷன் சைடில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சிடும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து சஸ்பென்ஷனில் வந்து நிறையா வகையான சவுண்டுகள் வரும். யூஹெச் வந்து ஈஸியாக இதனால் இருக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் ஈஸியாக சொல்கிறதுக்கு முடியும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் காரை வந்து ஒர்க் ஷாப்புக்கோ இல்லை கம்பெனிக்கோ வேறு எங்கேயா வேலைக்கு கொண்டு போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இந்த நான் சொல்கிற விஷயம் வந்து டிப்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா சொல்லும் போது வந்து ஈஸியாக அவங்களும் ஈஸியாக வந்து அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. வண்டி ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கும்போது சின்ன சின்ன பள்ளத்தில் விழுகும்போது வந்து ஒரு நாய்ஸ் வந்து வரும். டக்குன்னு ஒரு அடி விழுகும். இந்த மாதிரி அடி விழுகுது அப்படின்னா காலுக்கு கீழே, அதாவது கால் படல் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சிலேட்டர் படலோ இல்லை பிரேக் படலோ, அதுக்கு நேராக வந்து பிரேக் பண்ணும்போதோ இல்லை பள்ளத்தில் விழுகும்போதோ நீங்கள் கால் வச்சுட்டு தான் இருப்பீங்க ஏதாவது ஒரு பெடலில் வந்து. அப்போ வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த வைப்ரேஷன் டக்குன்னு. அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு லோயராம், அதாவது கீழே இருக்கிற சஸ்பென்ஷன் கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கையில் வந்து ஏதாவது புஷ் போயிருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு அந்த பால் வந்து வீக் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதே மாதிரி வந்து ஒரு சில இதில் வந்து ரைட் சைடு ஒடிக்கும்போது இல்லை லெஃப்ட் சைடு டக்குன்னு ஒடிக்கும்போது வந்து ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்துச்சுனாலும் ஸ்டேரிங் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேரிங் சம்மந்தப்பட்டதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்டோ இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட்டோ டேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வண்டியை மூவ் பண்ணும்போது ஒரு சவுண்டு வந்து கடன்னு ஒரு பிடிச்சி ஓடுற மாதிரி சவுண்டு வரும். இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா டிரைவ் சாஃப்ட், உங்களுக்கு கியர் பாக்ஸ்லேருந்து வீலுக்கு போகுது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சாஃப்ட் வரும். அந்த சாஃப்ட்டில் வந்து பிரச்சனைகள் இருக்கலாம். நான் சொல்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சொல்லலாம். அதாவது ஃபுல்லாக ரைட்டில் ஒடிக்கும்போது சவுண்டு வருது, இல்லை வந்து ஃபுல்லாக லெஃப்ட்டில் ஒடிக்கும்போது ஃபுல்லாக சவுண்டு வருது, இப்படி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, இதனால தான் இருக்கும் அப்படின்னு. இந்த வேலையில் வந்து தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். டிரைவ் சாஃப்ட் வந்து அந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் உள்ளே வந்து டிரைவ் சாஃப்ட் சைடில் அந்த உங்களுக்கு பாலோ ஏதாவது உள்பக்கம் வந்து தேஞ்சிருக்கும். அப்படி தேஞ்சும் போது தான் ரைட் சைடு இல்லை ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஒடிக்கும்போது கம்பல்சரி வந்து அந்த சவுண்டு வரும். ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த சைடு சவுண்டு வருதோ அந்த சைடு வீல் பக்கத்தை முடிஞ்சால் நீங்கள் படுத்து பார்க்கலாம். இல்லை வேறு எங்கேயாவது அலாய்மெண்ட்டோ எங்கேயாவது விடும்போது கீழே அடியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கிரீஸ் ஏதாவது அடிச்சிருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். அந்த டிரைவ் சாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 பக்கம் பூட்டு வரும். ரைட் சைடு பூட்டு, லெஃப்ட் சைடு பூட்டு. இந்த மாதிரி வந்து ரைட் சைடில் 2 பூட்டு, லெஃப்ட் சைடில் 2 பூட்டு, இந்த மாதிரி வரும். நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது கிரீஸ் ஏதாவது அடிச்சிருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி இந்த சவுண்டு வந்துச்சுன்னா அதான் 100%. அதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வண்டி ஜம்ப் ஆகிறது, அதாவது ஸ்பீடு பிரேக்கரில் இல்லை ஏதாவது நல்ல ஷோல்டிங்கில் விட்டு வண்டி எடுக்கும்போது வந்து அப்படி ஜம்ப் ஆகும். வண்டி ஜம்ப் அப்படியே உங்களுக்கு தெரியும், அப்படியே தண்ணியில் மிதக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு ஷாக் அப்சார்பர் பிரச்சனை இருக்கும். ஷாக் அப்சார்பர் ஃபுல்லாக போயிருச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அடிக்கும். அதுபோக அதையும் நீங்கள் ரெண்டாவதாரமாக கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஷாக் அப்சார்பர் வீலை ஃபுல்லாக ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ ஃபுல்லாக டேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ரிங்கு கேப்பில் வந்து ஆயில் அடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது ஆயில் ஈரப்பசம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து ஷாக் அப்சார்பர் போயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஓரளவு ஃபிக்ஸ் பண்ணி சொல்லும்போது வந்து நம்ம டக்குன்னு வந்து அதை பார்த்து வேகமாக வந்து வேலைகளை முடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் டைமும் சேவ் ஆகும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது ரியர் பேக் சைடு சஸ்பென்ஷன் போது இதே மாதிரி தான் உங்களுக்கு ஜம்ப் ஆகும். நல்லா ஃப்ரண்டை விட பேக் சைடு வந்து ஈஸியாக ஃபீல் ஆகும். அதாவது வந்து பின் சைடில் வந்து ஒரு 3 பேர் இல்லை வந்து பின்னாடி லக்கேஜ் ஏதாவது வச்சுட்டு போகும்போது நல்லா ஸ்பீடு பிரேக்கரில் விழும்போது நல்லா வண்டி ஜம்ப் ஆகி வந்துச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஷாக் அப்சார்பர் தான். அதே மாதிரி ஷாக் அப்சார்பர்லையும் அதுலேயும் ஆயில் அடிக்கும். அதையும் நீங்கள் வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து பிரேக், கரெக்டாக பிரேக் அப்ளை பண்ணும்போது வந்து கீச்சுன்னு ஒரு நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸ் வந்துருச்சு அப்படின்னா பிரேக் பேட் போயிருக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அதில் வந்து இண்டிமேஷன் தகடு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பல வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் அந்த பிரேக் சம்மந்தப்பட்டது. அந்த இண்டிமேஷன் சவுண்டு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரேக் பேடு தேஞ்சிருக்கும். அதனால் வந்து அந்த பிரேக் பேடு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி பிரேக் அப்ளை பண்ணும்போது சவுண்டு வருது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து அதுலேயும் நீங்கள் ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து வண்டி மூவ் ஆகிறதுல வர பிரச்சனைகள். வண்டி மூவ் ஆகிறதுலனா
ஒரு நீங்கள் முன்னாடி ஓட்டிகிட்டே இருந்திருப்பீங்க, உங்களுக்கு ரெகுலராக தெரியும் இந்த வண்டி என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு, எந்த ஆர்பிஎத்தில் போயிட்டுருக்கு, ஒரு திணறாமல் போகிறது வந்து. ஒரு சில வண்டிகள் என்ன ஆகும், அந்த பிரேக் சைடில் ஏதாவது ஜாம் ஆயிருந்துச்சுன்னா வண்டி மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். அப்படி சிரமப்படும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, 4 வீலையும் லைட்டாக தொட்டு பார்க்கணும். ரொம்ப ஹீட்டாக இருக்கும் ஜாம் ஆயிருந்துச்சுன்னா ஓரளவுக்கு லைட்டாக தொட்டு பார்க்கணும். இல்லை அப்படின்னா ரொம்பவும் மூவ் ஆகலை அப்படின்னா கேனில் தண்ணி பிடிச்சி லைட்டாக இந்தந்த வீலில் லைட்டாக ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஹீட்டாக இருக்கிற வீலில் இருந்து அந்த தண்ணி ஊற்றும் போது சூட்டுக்கு வந்து புகையாக போகும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லும்போது வந்து டக்குன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வேகமாக வந்து வேலைகள் வந்து ஈஸியாக வந்து முடியும். இப்படியும் நீங்கள் வந்து பிரேக் ஜாம் ஆனது அதே மாதிரி வீல் பேரிங் போயிருந்துச்சுனாலும் ஓவர் ஹீட் ஆகும். ஹீட் ஆனதுனாலையும் உங்களுக்கு வந்து வீல் ஜாம் ஆகும். ஏன்னா பிரேக் சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த ஹீட்டில் வந்து ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு திரும்பி வந்து உள்ளே போகாமல் இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தாலும் வரும். அதே மாதிரி வந்து வண்டியை வந்து ரொம்ப நாள் எடுக்காமல் இருந்து ஒரு சில நேரம் வந்து எடுக்கும்போது வந்து இந்த சவுண்டு வரும். ஒரு சில வண்டியில் வந்து ரொம்ப ஒரு 10 நாள் 20 நாள் நிப்பாட்டிட்டோம், மழை நேரத்தில் நிப்பாட்டிட்டோம், இல்லை தண்ணி பட்டுருச்சு, வண்டி மூவ் பண்ணும்போது வந்து பின்னாடி வீல் ஹேண்ட் பிரேக் எடுத்துக்கிட்டு வண்டி மூவ் ஆகாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஈஸியாக ஒரு ட்ரிக்கு தான். நீங்கள் வந்து ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு சடனாக ஒரு ஸ்ட்ரோக்கு பின்னாடி அப்படி எடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்கன்னா ஒரு சிலது வந்து ரிலீஸ் ஆகிரும். பேக்கில் எடுத்தால் தான் ரிலீஸ் ஆகும், ஃப்ரண்டில் எடுக்கும்போது ரிலீஸ் ஆகாது. ரிவர்ஸ் போட்டு டக்குன்னு சுண்டி எடுக்கும்போது ஒரு சில பிரேக் வந்து ரிலீஸ் ஆகிரும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணிவிட்டு கேரேஜுக்கு கொண்டு போய் பிரேக் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வந்து திரும்பி வராது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம சஸ்பென்ஷன் பார்த்துருக்கோம், அதுக்கடுத்து வந்து பிரேக் யூனிட் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அடுத்ததாக வந்து இன்ஜின் சைடு கம்ப்ளைண்ட் வரும்போது தான் ஒரு சிலருக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் வரும். இதனால் இருக்குமா அதனால் இருக்குமான்ட்டு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு இதை இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் அதை அந்த கொஞ்சம் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து ஈஸியாக வந்துடும். ஒரு சில வண்டி ரன்னிங்கில் நல்லா போயிட்டே இருப்பீங்க, பெட்ரோல் வண்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி ஜர்க்காய் போகும். இந்த மாதிரி ஜர்க்காய் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபியூல் சைடில் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது மேஜராக ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கிளஸ்டர், அதாவது இந்த டேஷ்போர்டில் வந்து வார்னிங் லைட் வந்து எம்ஐ லேம்ப் வந்து அந்த இன்ஜின் லைட் சொல்லுவோம், அந்த லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எந்த வகையான கம்ப்ளைண்ட் இல்லை, ஆனால் வண்டி வந்து கொஞ்சம் லைட்டாக ஏதாவது ஜர்க்காகி போகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபியூல் லைன் இல்லை ஃபியூல் இல்லாமல் இருக்கலாம், ஃபியூல் கேஜ் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அந்த ஜர்க்கிங் கம்ப்ளைண்ட் வரும். ஓகேங்களா. மீதி ஏதாவது சென்சார் சைடு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா வார்னிங் லைட்டு வரும். வார்னிங் லைட்டு வராத பட்சத்தில் வந்து ஃபியூல்ஸில் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு சில வண்டிகள் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங், அதாவது காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது பெட்ரோல் வண்டியில் ஒரு சிலது வந்து ஸ்டார்ட் ஆகாது, ரொம்ப நேரம் கிராங்க் ஆகி வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே ஹீட் ஆனதும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு ஸ்பார்க் ப்ளக்கில் வந்து சரியாக க்ளீன் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட இப்போ இந்த மாதிரி வரும். இல்லை ஸ்பார்க் ப்ளக்கு மாற்றாமல் இருந்திருந்தா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். இல்லை ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுருந்தீங்க, பழைய பெட்ரோல் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதாவது ரொம்ப நாள் 1 மாதம் 1.5 மாதம் வண்டி எடுக்கலை, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது லேட் ஸ்டார்டிங் ஆகுதுன்னா பெட்ரோல் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா பழைய பெட்ரோல் ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு அந்த கரெக்டாக ஃபயரிங் வந்து சரியாக உள்ளே நடக்காது. அதனாலையும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுகள் வரும், ஒரு லேட் ஸ்டார்ட் ஆகிற கம்ப்ளைண்ட்டுகள் வரும். ஓகேங்களா. இது வந்து பெட்ரோல் வண்டியில் நடக்கிறது. அதே மாதிரி டீசல் வண்டியில் லேட் ஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா காலையில் அது வந்து ஹீட்டர் பிளாக், அந்த க்ளோ பிளாக்னு சொல்லுவோம், அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி சுருளாக லைட்டு போட்டு படம் வரும். ஒரு சில வந்து உடனே காமிக்காது, கொஞ்சம் நாள் கழித்து காமிக்கலாம், இல்லை ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ண பிறகு கூட காமிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்போம், கிராங்க் பண்ணிகிட்டே இருப்போம், கிரான் பண்ணி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அந்த ஹீட்டர் பிளக்குன்னு சொல்லுவோம், க்ளோ பிளாக். அந்த வந்து உள்ளே வந்து கூலிங் நேரத்தில் வந்து டீசல் வண்டியில் அது ஹீட் பண்ணும். ஹீட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த போர் வந்து ஹீட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு டீசல்னு ஈஸியாக வந்து ஃபயர் ஆகிடும். ஆனால் பெட்ரோல் வண்டியில் வந்து ஸ்பார்க் பிளக் வரும், டீசல் வண்டியில் இந்த மாதிரி ஃபயர் பண்ணுறதுக்கு எந்த யூனிட்டும் வந்து கிடையாது. ஏன்னா இது வந்து ஹை கம்ப்ரஷன் இன்ஜின், அதனால் வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு எலமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுதான் க்ளோ பிளாக். அது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு காலையில் வந்து ரொம்பவும் சுற்றி ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில வந்து சுற்றி ஸ்டார்ட் ஆகும், அப்படி ஜர்க்காய் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட், ஜர்க்கிங் கம்ப்ளைண்ட் வந்து டீசல் வண்டியில் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா ஃபியூல், அதாவது உங்களுக்கு டீசல் வந்து கரெக்டாக ஃப்ளோவாக உள்ள உங்களுக்கு இன்ஜெக்ட் ஆகலை அப்படின்றதுக்கான மென்ஷன். இதுக்கு வந்து வார்னிங் லைட் வந்து வராது. இது வந்து மெக்கானிக்கல் ரீதியாக உங்களுக்கு ஃபியூல் வந்து பம்ப் ஆகி வந்து கரெக்டாக வரல, ஃபியூல் லைனில் ஏதாவது பிளாக் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஏர் வாங்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக வந்து ரன்னிங்கில் போய்கிட்டே இருக்கும்போது வந்து ஒரு அம்மிங் நாய்ஸ், ஆனால் ஒரு அணத்துற சவுண்டு வரும், கரன்னு ஒரு சவுண்டு வரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா வீல் பேரிங் ஏதாவது போயிருக்கணும். உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வந்து உங்களுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் உங்களால் ஈஸியாக. நான் ரைட் சைடு பேரிங் போயிடுச்சுன்னா ரைட் சைடில் கண்டிப்பாக வரும், அதேமாதிரி லெஃப்ட் சைடுனா அதில் பேசஞ்சர் சைடில் வரும். அதேமாதிரி ஒவ்வொரு சைடுக்கும் வந்து ஈஸியாக அந்த சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட், நல்லா வேரியேஷன் வந்து தெரியும். இல்லை உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிற சிரமமாக இருக்குன்னா வேறு யாராவது ட்ரைவ் பண்ணிவிட்டு அந்த ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ ஃப்ரண்ட் ரைட் சைடோ இல்லை ரியர் ரைட் சைடோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை அதுக்கு மேலேயும் நம்ம கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஜாக்கியை போட்டு ஒவ்வொரு வீலையாக சுற்றி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பேரிங் போன நாய்ஸ் வந்து அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு தெரியும். அப்படி சுற்றும் போது வந்து அந்த ஷாக் அப்சர்வர் இருக்குது
பார்த்தீங்களா, அந்த ஷாக் அப்சர் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வீலுக்கு இருக்கும். அந்த ஷாக் அப்சர்ல ஒரு பக்கம் லெஃப்ட் ஹேண்டை வச்சுட்டு ரைட் ஹேண்டில் நம்ம வீலை சுற்றி விடணும். சுற்றி விடும்போது உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டில் வந்து நல்லா அந்த வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகும். அந்த சவுண்டே வரக்கூடாது, உங்களுக்கு வீல் சுற்றுற சவுண்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் பேரிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து கையில் வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது அப்படின்னா கம்பல்சரி வந்து பேரிங் ரீப்ளேஸ் தான் பண்ணணும். சில வண்டி வந்து ஒரு 70, 80 அந்த ஆவரேஜ் போகும்போது வண்டி அப்படியே உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஜம்ப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நிறையா வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் வரும். இந்த வெயில் நேரத்துலலாம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு டயர் மேலே வந்து நம்ம கை வச்சு இப்படி ஃபீல் பண்ணி பார்க்கணும். ஃபீல் பண்ணி பார்க்கும்போது டயர் கம்ப்ளைண்ட் வந்து கம்பல்சரி வந்து இருக்கும். ஒரு சிலர் வந்து அலாய்மெண்ட் பார்க்காம இருக்கலாம். இல்லை இந்த வெயில் நேரத்தில் வந்து இந்த டயர் வந்து ஒரு சிலர் வந்து பல்ஜ் ஆகும். அந்த அரை கண்டிஷனுக்கு மேலே தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில டயர்ஸ் வந்து ரொம்ப நாள் வண்டி எடுக்காமல் இருந்ததுன்னா டயர் பல்ஜ் ஆகிற கம்ப்ளைண்ட்டு வரும். அப்படின்றப்போ அந்த டயர் வந்து மட்டம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக மட்டம் இருக்காது. ஒரு இடத்துல லைட்டாக புடச்சிருக்கும், ஒரு இடத்துல சொட்டை இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு 60 to 80 ரேஞ்சில் போகும்போது உங்களுக்கு வண்டி அப்படியே லைட்டாக ஜம்ப் ஆகிற மாதிரி கட்டு ஒரு சவுண்டு வரும். இந்த கம்ப்ளைண்ட் வந்து டயருக்கு சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி சவுண்டு வருதுன்னா நீங்கள் கம்பல்சரி வந்து டயர் செய்யறதாக வரும். நீங்கள் இதை வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிவிட்டு டயர் ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து ரொம்ப முக்கியமான வந்து ஏசி. இந்த ஏசியில் வந்து கூலிங் வந்து சரியாகவே இருக்காது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நிறையா பேர் சொல்லுவாங்க. இது வந்து கேஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு உள்ளே வந்து ஏசி ஆன் பண்ண பிறகு ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக கிஸ்ஸுன்னு ஒரு சவுண்டு வந்து வரும். அதுக்கடுத்து கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்டு கிஸ்ஸுன்னு இறஞ்சிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரு ஏர் லீக் ஆகிற மாதிரி சவுண்டு வரும். அந்த மாதிரி சவுண்டு வந்துருந்துச்சுன்னா கேஸ் தான் லீக் ஆகிருக்கு. கண்டிப்பாக வந்து கேஸ் குறைஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த சவுண்டு வரும். ஏன்னா உள்ளே இருக்கிற எக்ஸ்பான்ஷன் வால்வில் வந்து கேஸ் உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரெஷராக இருந்து உங்களுக்கு த்ரோ ஆனால் தான் உங்களுக்கு அந்த சவுண்டு வந்து இருக்காது. இல்லை வேக்கமோடு அந்த கேஸ் உள்ளே போகும்போது அந்த சவுண்டு வந்து இஸ்ஸுன்னு ஒரு இரைச்சல் சவுண்டு வந்து வரும். அதை பற்றி நீங்கள் ஈஸியாக கேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஏசியில் இன்னொன்றுன்னா, நீங்கள் 1, 2 வைக்கும்போது முன்னாடி இருந்த த்ரோவை விட அதுக்கடுத்து 3, 4 வச்சாலும் அந்த த்ரோ வந்து உங்களுக்கு மூஞ்சிக்கு வர காற்று வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா, ஒன்று ஏசியோட ஃபில்டர் வந்து பிளாக் ஆகிருக்கலாம். உங்களுக்கு ஃபில்டரும் நீங்கள் புதுசாக மாற்றி அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த 4ல் வச்சும் உங்களுக்கு காற்று துருவவே வரல அப்படின்னா, உள்ள டேஷ்போர்டுக்குள்ளே இருக்கிற கூலிங் காயில், அதாவது ஏசியோட எவாப்ரேட்டர் சொல்லுவோம். அந்த எவாப்ரேட்டர் வந்து அடைச்சிருக்கலாம். ரொம்ப நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்து, இல்லை வந்து அந்த ஏசி ஃபில்டர் வந்து சரியாகவே க்ளீன் பண்ணாமல் இல்லை மாற்றாமல் விட்டுருந்தா அந்த தூசிகள் எல்லாமே வந்து எவாப்ரேட்டரில் ஃபுல்லாக வந்து ஜல்லலமாக இருக்கும். அதை வந்து அடைச்சிரும். அடைக்கும்போது உங்களுக்கு காற்று வந்து ஃபீல் ஆகி உங்களுக்கு அந்த காற்று வந்து கரெக்டாக அது உள் பகுதியில் போய் வெளிப்பகுதியில் வந்து அவுட் வராது. அந்த இடம் எல்லாமே அடைச்சிருக்கும். இதனால் வந்து எவாப்ரேட்டர் கம்ப்ளைண்ட் இருக்குன்றதை நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து இன்ஜினில் வர பெல்ட்டு, அதாவது அவுட்டரில் வர பெல்ட்டு, இன்னரில் வர பெல்ட்டு உங்களால் வந்து பார்க்க முடியாது. அது வந்து எத்தனாயிரம் கிலோமீட்டருக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. உங்கள் வண்டிக்கு எத்தனாயிரம் கிலோமீட்டரோ அந்த டைமிங்கில் வந்து அந்த டைமிங் பெல்ட்டோ இல்லை டைமிங் செயின் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? வெளியே இருக்கிற இன்னொரு பெல்ட் வந்து ஆல்டர்னேட்டர், ஏசி, இது எல்லாத்துக்கும் வந்து காமனாக, வாட்டர் பம்பு எல்லாத்துக்கும் ஒரு காமனாக ஒரு பெல்ட் வந்து வரும். ஒரு சில வண்டியில் வந்து ஒரு பெல்ட்டாக வரும், ஒரு சில வண்டியில் வந்து 2 பெல்ட்டாக வரும். காலையில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணும்போது வந்து ஒரு சவுண்டு கீச்சுன்னு ஒரு சவுண்டு வரும். ஒரு சில வண்டியில் பெல்ட் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஒரு பெல்ட் வந்து எப்படி கம்ப்ளைண்ட் ஆகும் அப்படின்னா வந்து, நீங்கள் பீரியாடிக்கலாக மாற்றாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னாலும் வரும். இல்லை வந்து ரொம்ப நாளாக வண்டி அடிக்கடி யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் வந்து வரும். ஓகேவா? இது வந்து பெல்ட் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா, அந்த பெல்ட்டில் பகுதி இருக்குமா, இன்னர் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெல்ட்டோட இன்னர் சைடில் வந்து வெடிப்பெடிப்பாக வந்து விட்டுரும். அப்படி வெடிப்பெடிப்பாக விடும்போது அந்த கிரிப்னஸ் வந்து போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு நாய்ஸ் வரும். இல்லை அப்படின்னா பெல்ட் வந்து லூஸாக இருக்கலாம். ஒரு சில காரில் வந்து பெல்ட் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி டைப்பில் வந்து புது பெல்ட் போட்டு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வந்து திரும்பி லூஸ் ஆகும். திரும்பி ஒன்ஸ் வந்து நம்ம டைட் வைக்கணும். டைட் வச்சா தான் உங்களுக்கு அந்த தேய்மானங்கள், பழைய சீட்டிங் வந்து கரெக்டாக உட்காரும். அதுக்கடுத்து நாய்ஸ் வராது. இந்த ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்டர் டைப்பில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேலை கிடையாது. ஏன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக வர காரில் எல்லாத்துலேயும் ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் தான் இருக்குது. அந்த இதில் உங்களுக்கு சவுண்டு வருது அப்படின்னா உங்களுக்கு பெல்ட் வந்து தேய்மானம் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் டெக்னீஷியன் வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதில் வந்து கவனத்தை செலுத்தி அதை வந்து டக்குன்னு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்படி வந்து நீங்களே ஒரு சில விஷயங்களை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் சொல்ல தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து நிறையா பேர் நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு சில இது வந்து ஈஸியாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரச்சனை சார், இந்த மாதிரி ரைட் சைடு, லெஃப்ட் சைடு இந்த மாதிரி பிரித்து சொல்லிட்டாங்க
அதாவது ஒரு கெஸ் பண்ணி இந்த சைடில் தான் சவுண்டு வருது அப்படி சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வேலைகளை வந்து அதுக்கு அடுத்து டக்குன்னு வந்து உங்களுக்கு முடியும். இதனால் வந்து டைமும் உங்களுக்கு சேவ் ஆகும், எங்களுக்கும் டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி வந்து காஸ்ட் விஸ்லேயும் வந்து உங்களுக்கு ரொம்ப சேவ் ஆகும். நீங்கள் எங்கிட்ட சொல்கிறதுலேருந்து நீங்களே ஒரு 50% கம்ப்ளைண்ட் வந்து எங்களுக்கு சொன்னது மாதிரி தான். அதுக்கடுத்து நாங்கள் ஸ்டேவ் பண்ணியோ ஏதாவது ஒன்று செக் பண்ணி பார்த்தோம், நாங்கள் வந்து 100% கம்ப்ளைண்ட் வந்து ஈஸியாக உடனே வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த வீடியோ பண்ணதுக்கு முக்கிய ரீசனே ஆகும். அதாவது பொதுவாக வந்து ஒரு கஸ்டமரோட கம்யூனிகேஷன் வந்து ஈஸியாக டெக்னீஷியனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக எல்லா வகையான வேலைகளும் வந்து டக்குன்னு முடியும். அதுபோக வந்து காஸ்ட் வைஸ்லேயும் வந்து ரொம்பவும் சேவ் ஆகும். இதனால் யாருக்கும் எந்த வகையான மன உளைச்சலும் வராது. அது போக வந்து டைமும் ரொம்ப சேவ் ஆகும். அதுதான் நம்மளோட முக்கிய நோக்கமாக இந்த வீடியோ பண்ணதுக்கு காரணம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.